விடுதலை புலிகள் மிகவும் உற்சாகமாக அவருடைய செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற காலம். அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்தி அதனூடாக அவர்களை மேலும் வளர்க்க வேண்டும் என்று தங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எவ்வாறு இந்த தங்கத்தை நாங்கள் மீட்டெடுத்தல், வடமாகாண முஸ்லிம்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது சம்பந்தமாக பல ஆய்வுகள் நடக்கின்றன. ஒரு ஆணைக்குழுவை நியமித்து முக்கியமாக இவர்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது சம்பந்தமான ஒரு அறிக்கையை எங்களுக்கு செஞ்சு தருமாறு நாங்கள் கேட்டபோது, ஆனால் இதுவரைக்கும் மக்கள் அனைவரும் அந்த கடற்கரை ஓரங்களில் குழந்தைகளையும் வயோதிபர்களையும் அந்த இடத்தில் பாதுகாப்பாக எவ்வாறு பாதுகாத்த மிகவும் வயதானவர், கிட்டத்தட்ட 80 வயது இருக்கும் 80 வயதான ஒரு தாயை ஒருத்தர் கூட்டிக் கொண்டு வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் வச்சு கொண்டிருக்கிறார். 24 மணித்தியாலத்துக்குள் அங்கிருந்த 75,000 மக்கள் அவ்வளவு ஒன்றாக வெளியேறுமாறு சொன்னால் எவ்வாறு கொண்டு செல்வது? அங்கு வயது முதிர்ந்த நோய்வாய்ப்பட்ட தாய்மார்கள் இருப்பார்கள், அவர்கள் எப்படி கூட்டிச் செல்வது? வரலாற்றில் நீங்கள் படித்திருப்பீர்கள், முதலாக கொழும்பில் போர்த்துகீசரை எதிர்த்து போராடியவர்கள் முஸ்லிம்கள். 1990ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்டு தனித்தமிழ் ஈழமன்றம் உருவாகுவதற்காக வேண்டி பாடுபட்டது போல் அவர்கள் இப்பொழுது நினைத்தார்கள் என்றால் இந்த வடமாகாணம் அவர்களுடைய கையில் இருந்து கை நழுவி போகலாம். ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். 1987ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தின் பின்னர் 1990ஆம் ஆண்டு வரை அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் மிகவும் உற்சாகமாக அவருடைய செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற காலம். அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்தி அதனூடாக அவர்களை மேலும் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற காலம். அதே நேரம் அந்த பிரதேசத்தில் அவர்களை எவ்வாறு வளப்படுத்த வேண்டும், அதுக்கான வழிமுறைகள் என்ன என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். அவ்வாறு யோசிக்கின்ற போது இப்பொழுது இருக்கிற போல் அன்றும் 1990ஆம் ஆண்டு அக்டோபர் இந்த காலம் தங்கத்துக்கான விலை அதிகமாயிருந்தது. எனவே தங்கத்தின் ஊடாக தங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எவ்வாறு இந்த தங்கத்தை நாங்கள் மீட்டெடுத்தல், வடமாகாண முஸ்லிம்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது சம்பந்தமாக பல ஆய்வுகள் நடக்கின்றன. அதில் ஒன்று, அன்று இருந்த தங்கத்தினூடாக தங்கத்தை சர்வதேச சந்தைக்கு கொண்டு சென்று அதனூடாக பணத்தை இரட்டி அதனூடாக ஆயுதங்களை கொள்வனவு செய்யலாம் என்ற ஒரு ஆய்வும் அவர்களுக்கு மத்தியில் நடக்கப்பட்டுள்ளது. அந்த ஆய்வின் ஊடாகத்தான் வடமாகாண முஸ்லிம்களுக்கு உங்களுக்கு தெரியும், வடக்கில் யாழ்ப்பாணம், மன்னார் இரண்டிலும் காத்தாங்குடியை போல் அதிகமானவர்கள் வியாபாரிகள். அந்த வியாபாரிகளிடம் இருந்த அந்த மக்களிடம் இருந்த தங்கங்களை எடுத்தால் எங்களுடைய அந்த ஆயுத கொள்வனவுக்கு பணம் திரட்டி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த வெளியேற்றம் நடந்ததாக ஒரு ஆய்வு சொல்கிறது. ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது சம்பந்தமாக பலர் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் கடந்த காலங்களில் பேராசிரியர் ஹஸ்புல்லா இருந்த காலத்தில் ஒவ்வொரு கட்டங்களில் வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கத்திடமும் இந்த மக்கள் வெளியேற்றப்பட்டதுக்காக வேண்டி ஒரு ஆணைக்குழுவை நியமித்து முக்கியமாக இவர்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது சம்பந்தமான ஒரு அறிக்கையை எங்களுக்கு செஞ்சு தருமாறு நாங்கள் கேட்டபோது, ஆனால் இதுவரைக்கும் அந்த ஆணைக்குழு நியமிக்கப்படவும் இல்லை, அவ்வாறான ஆய்வு மேற்கொள்ளப்படவும் இல்லை. உண்மையில் அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இன்றும் ஷாஜஹான் கேட்டுக்கொண்டதுக்கு நான் ஒரு மகஜரை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், ஜனாதிபதிக்கு ஆளுநர் ஊடாக சமர்ப்பிப்பதற்காக. அந்த மகஜரிலும் அதே விடயத்தை மீண்டும் போட்டிருக்கின்றேன். சுமார் 35 வருடங்களுக்கு பிறகும் ஒரு விடயத்தை நாங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். எனவே அந்த அடிப்படையில் வடமாகாண முஸ்லிம்கள் தங்கத்துக்காக வேண்டி, தங்கத்தை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி வெளியேற்றப்பட்டார்கள் என்ற ஒரு மிகவும் துரதிர்ஷ்டமான, மிகவும் வேதனையான ஒரு நிகழ்வு அங்கு இருக்கின்றது. அவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் 1990 அக்டோபர் மாதம் என்பது அந்த பிரதேசத்தில் மக்கள் வாழுகின்ற அதிகமானவர்கள் மீனவர்களும் விவசாயிகளும். அடுத்த 2வது தொழிலாக அவர்கள் வியாபாரிகள், மீனவர்கள், விவசாயிகள் அக்டோபர் மாதத்தில் பெரும்போக விவசாயம் செய்வதற்காக வேண்டி மழை பெய்கின்ற காலம், மழை பெய்ய ஆரம்பித்தது. விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை செய்வதற்காக தயாராகி கொண்டிருந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட விடிய காலையில் இவர்களை அனைவரையும் வெளியேற்றுமாறு அறிக்கைகள் அவர்கள் கடிதம் மூலமாகவும் பள்ளிவாசல்களும் அவர்களுடைய தகவல்களை வெளியிட்டார்கள். இந்த மக்கள்
சில பிரதேசங்களில் அது வெளியேற்றம் நடந்தபோது அந்த புத்தளத்திற்கு செல்வதற்கான வேண்டி கடல் மார்க்கமாக வீட்டிலிருந்து வந்து கடற்கரை ஓரமாக இருந்தார்கள். சுமார் 1,00,000க்கும் அதிகமான 75,000 சில 75,000 சொல்லி அரசு தகவலின் ஊடாக சொல்லப்படுகின்றது. 1,75,000க்கும் 1,00,000க்கும் இடைப்பட்ட மக்கள் தான் அங்கு வெளியேறினார்கள். அந்த வெளியேற்றப்பட்ட மக்கள் பெரும்பாலானவர்கள் கடற்கரை ஓரமாக இருந்தார்கள். கடற்கரை ஓரமாக இருந்தபோது அவர்களோட வீடுகள் கடற்கரை ஓரத்துக்கு சுமார் 200 மீட்டருக்கு அங்கால் இருந்த வீடுகளில் கூட அவர்களுக்கு அந்த இரவுகள் பேசி தங்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. அந்த மக்கள் அனைவரும் அந்த கடற்கரை ஓரங்களில் குழந்தைகளையும் வயோதிபர்களையும் அந்த இடத்தில் பாதுகாப்பாக எவ்வாறு பாதுகாத்தல். கடற்கரை ஓரத்தில் உங்களுக்கு தெரியும், மழை பெய்து கொண்டிருக்கின்றது, குளிர்காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. கடற்கரை ஓரத்தில் ஒரு ஒரு தாய், நான் சிறுவயதாக இருந்த ஒரு தாய், மிகவும் வயதானவர், கிட்டத்தட்ட 80 வயது இருக்கும். 80 வயதான ஒரு தாயை ஒருத்தர் கூட்டிக் கொண்டு வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் வச்சு கொண்டிருக்கிறார். 24 மணித்தியாலத்துக்குள் அங்கிருந்த 75,000 மக்கள் அவ்வளவு ஒன்றாக வெளியேறுமாறு சொன்னால் எவ்வாறு கொண்டு செல்வது? அங்கு வயது முதிர்ந்த நோய்வாய்ப்பட்ட தாய்மார்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி கூட்டிச் செல்வது, எங்க கூட்டிச் செல்வது என்ற மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த கடற்கரை ஓரத்தில் அந்த தாயை வைத்துக் கொண்டிருந்த போது அந்த தாய் அடுத்த நாள் மரணிக்கிறார். உடனடியாக அங்கே கொண்டு செல்ல முடியாது, புத்தளத்தை எங்க கொண்டு போறோம் சரியாது. எனவே அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்படுகின்றது. அவருடைய வீடு இருக்குது அந்த கடற்கரைக்கும் சுமார் ஒரு 500 மீட்டர் தூரம். அந்த இரவு அவர்கள் பாதுகாப்பாக அந்த வீட்டில் தங்கியிருந்து அடுத்த நாள் போறதுக்கு கூட தயாராகிக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேர அவகாசம் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த உயிர்களை பாதுகாப்பதற்கான சந்தர்ப்பம் கூட வழங்கப்படவில்லை. இது ஏன் என்றது உண்மையில் இன்னும் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி அதுதான். அந்த அடிப்படையில் அவ்வாறு வெளியேற்றப்பட்ட வடமாகாண முஸ்லீம்கள் பல இழப்புகளை சந்தித்தார்கள். 1990ஆம் ஆண்டு புத்தளத்தில் பேராசிரியர் ஹஸ்புல்லா பல முறை ஏற்கனவே முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் அஷ்ரப் அவர் இருந்த காலத்திலும் பாராளுமன்றத்தில் பலமுறை அந்த விஜயங்களை சொல்லியிருக்கின்றார். முஸ்லீம்கள் புத்தளத்தில் வாழ்வதற்கு தகுதியில்லாத இடங்கள், ஒரு மக்கள் வாழ்வதற்கு இந்த இடம் பொருத்தமா என்று பார்த்தால் அப்படி வாழ்வதற்கு தகுதி இல்லாத பிரதேசங்களில் தான் இந்த வடமாகாண முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள். ஓலை கொட்டுகளில் ஒரு வீடு, உங்களுக்கு தெரியும், நீங்க பல முறை சந்தர்ப்பங்கள் இருந்தால் நீங்கள் பயணித்து பார்த்திருந்துக்கலாம். இப்பொழுது அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாறிவிட்டது. அந்த சாதாரணமாக ஒரு வீட்டுடைய அகலம் 8 அடி அகலமும் 10 அடி நீளமும். இதுதான் ஓலை கொட்டிலால் மேயப்பட்ட வீடுகள். சுவர்களும் இதுலுக்குத்தான் அவருடைய குடும்ப வாழ்வியல் எல்லாருமே இருந்தது. இவ்வாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது அவர்களுடைய பொருளாதாரம் இல்லாமலாக்கப்பட்டுச்சு. அங்கு வடமாகாணத்தில் இருந்த அனைவரும் பொருளாதாரத்தில் மிக கொடிகட்டி பறந்தவர்கள் எல்லாம் அங்கு மீள்குடியேறிய அந்த குறிப்பிட்ட அகதிகளாக வந்தபோது அவருடைய பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டியெழுப்பது என்று தெரியாமல் சிலர் மனநோயாளியாக பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். மனநோயால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு மீள் கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் கூட அவர்களுக்கு இல்லாமல் இருந்த கட்டங்களும் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் ஆக பிரதானமாக அவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டுச்சு, வாழ்வியல் பாதிக்கப்பட்டது, கல்வி பாதிக்கப்பட்டுச்சு. அந்த பிரதேசத்தில் வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் எங்க கல்விக்கு செல்வது? அந்த அந்த மக்கள் மாலை நேரங்களில் சுமார் 2:30 காலையில் ஒரு பாடசாலை நடக்கும், மாலையில் ஒரு பாடசாலை நடக்கும். அந்த மாலையில் தான் வடமாகாண முஸ்லீம்களுக்கு என்று பாடசாலை நடக்கும். அந்த மாலை 2:30 5:30 வரங்காடி அவர்கள் கல்வி கற்றார்கள். இவ்வாறு கல்வி கற்ற மக்கள் A-level பரீட்சை எழுதிய பிறகு வடமாகாணத்தில் வடமாகாணம் என்பது உங்களுக்கு தெரியும் 5 மாவட்டங்களை கொண்ட ஒரு பிரதேசம். 5 மாவட்டத்து பிரதேசத்து மக்களும் புத்தளத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போட்டியிடுகின்றார்கள் ஒரு A-level எக்ஸாம். அந்த A-level எக்ஸாமில் உதாரணமாக மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு புத்தள மாவட்டத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற கோட்டா 30 என்றால் இந்த 30க்கு அந்த முழு வடமாகாண முஸ்லீம்களும் முழு மக்களும் இருப்பார்கள். அதேபோல் புத்தளத்தில் வாழ்கின்ற மக்களும் அதுக்குத்தான் உள்ளடக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு உள்ளடக்கப்பட்டு கடந்த காலம் நாங்கள் ஒரு ஆய்வு செய்த போது 1990ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரங்காட்டிலும் வடமாகாண முஸ்லீம்கள் கல்வியினூடாக மாத்திரம் சுமார் 64 டாக்டர்களை இழந்திருக்கின்றார்கள். இந்த 64 பேரும் வடமாகாணத்தில் இருந்திருந்தால் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, மன்னார் போன்ற பிரதேசங்களில் இருந்தால் அந்தந்த மாவட்டங்களின் ஊடாக அவர்கள் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு வைத்து 64 டாக்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருப்பார்கள். 64 டாக்டர்ஸ்களை வடமாகாணம் இழந்திருக்கின்றார். அதேபோல் 32 இன்ஜினியர்ஸ்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். 32 இன்ஜினியர்ஸ். இதேபோல்
36 லோயர்ஸ், 36 ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையிலும் அந்த கோட்டாக்கள் இருக்கின்ற போது அதுக்கு முந்தின வருடம் எவ்வாறு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கும் இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டிக்கும் லோ ஃபேக்கல்ட்டிக்கும் ஆக்கள் போனார்கள் என்ற அடிப்படையில் வச்சு இது அதனூடாக அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த புத்தள மாவட்டத்தில் இந்த குறிப்பிட்ட 1991, 92, 93, 94 ஆண்டு காலங்களில் ஏழைகள் எழுதினவர்களுடைய ரிசல்ட்ஸ் அவர்களுக்கு வந்த கோட்டை இது அவர்களுடைய ஜெடிஸ்கோர் அந்த நேரம் இந்த கட் ஆஃப் மார்க்ஸின் அடிப்படையில் நாங்கள் செஞ்ச ஆய்வின் அடிப்படையில் தான் இந்த சொல்லுகின்ற தகவல்கள். 36 லோயர்ஸ், அதேபோல் 18 டென்டிஸ்ட், 18 பல்வத்தியர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இதேபோல் பல பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ், உங்களுக்கு தெரியும் பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் பல இழந்திருக்கின்றோம். இதே போல பல ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு பல கோர்சஸுக்கு போன பலர் இழந்திருக்கின்றோம். அவ்வாறு சென்றவர்களில் 1990 ஆண்டுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் வைத்து அந்த பிரதேசத்தில் இருந்து வந்தவர்களின் அடிப்படையில் பலர் லெக்சர்ஸா மாறி இருக்கின்றார்கள். அப்படி என்று இருந்தால் இந்த பல ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் போனவர்கள் பல பேர் லெக்சர்ஸா மாறி இருக்கலாம். அந்த லெக்சர்ஸில் நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் கல்வியை இழந்திருக்கின்றோம். இந்த கல்வியை இழந்த போது இப்பொழுது மீளச் செல்கின்ற போது நாங்கள் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றதா என்பது இன்னும் சரியாக கிடைக்கவில்லை. ஏனெனில் இதுவரைக்கும் அரசாங்கமும் அதே போல வடமாகாண சபையின் ஏற்கனவே முபின் சகோதரர் சொல்வது போல் வடமாகாண சபையின் நிர்வாக செயல்பாட்டினூடாகவும் சுமார் 60% மாத்திரம்தான் மீள்குடியேறிக்கின்றார்கள். வெளியேற்றியவர்களில் 60% தான் மீள்குடியேறுகிறார். மீதி 40% மீள்குடியேறாமல் இருக்கின்றனர். காரணம் அவர்களுக்கான காணி பிரச்சனை இருக்கின்றன, அவர்களுடைய ஏனைய வீட்டு பிரச்சனைகள் இருக்கின்றன. நாம் அண்மையில் அங்கு நடந்த ஒரு கூட்டத்தில் நான் தெரிவித்தேன், அந்த பிரதேசத்தில் மீள்குடியேறுவதாக இருந்தால் ஒரு தாய், அதாவது உமன் ஹெடட் ஃபெமிலிஸ், ஒரு பெண் தலைமை தாங்குகிற ஒரு தாய் மன்னார் மாவட்டமோ முல்லைத்தீவு மாவட்டமோ அல்லது யாழ்ப்பாணம் மாவட்டமோ அல்லது கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்தால் மீள்குடியேறுவதாக இருந்தால் அந்த தாய் அந்த பிரதேசத்துக்கு மீண்டு செல்ல வேண்டும். ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாரும் புத்தள மாவட்டத்தில் அகதி முகாமில் இருக்க தாய் மாத்திரம் அங்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று அவருடைய காணிகளை துப்புரவு செய்ய வேண்டும். அங்கு அவர்களுக்கான தற்காலிக கொட்டில்கள் அமைக்க வேண்டும். அவ்வாறு தற்காலிக கொட்டில்கள் அமைப்பதாக இருந்தால் இங்கு இருக்கின்ற அவருடைய குழந்தைகளுக்கு யார் பாதுகாப்பு? அவள் அந்த குழந்தைகளை அங்கு குறிப்பிட்ட வடமாகாணத்துக்கு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு கூட்டி செல்வதாக இருந்தால் அங்கு கூட்டிக் கொண்டு எங்கு வைப்பது? வீடு இல்லை, காடுகளாக இருக்கின்றன. எந்த பிரதேசம் அவர்களுக்கான சானிடேஷன் வசதிகள் யார் செஞ்சு கொடுப்பது? எனவே நாங்கள் சொன்னோம், இந்த மக்கள் மீள்குடியேறுமாக இருந்தால், இதனை அரசாங்கத்துக்கு பலமுறை சொல்லிக்கிறோம், இந்த மக்கள் மீள்குடியேற வேண்டும் என்று இருந்தால் அவர்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்துவதற்காக வேண்டி புத்தளத்தில் இருந்து அங்கிட்டும் வடமாகாணத்துக்கு மாறுகின்ற டிரான்சிஷன் நிலைமாறுகால அந்த அடிப்படையில் அவர்களை தற்காலிகமாக மீள்குடியேற்றத்துக்கான அனைத்து வசதிகளை அங்கு செஞ்சு கொடுத்தது பின்னர் இங்கு இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு நாங்கள் அரசாங்கம் மேற்கொள்ளுமாறு கேட்ட போது அங்குள்ள வடமாகாணத்தில் இருக்கின்ற நிர்வாகம் இதனை செய்வதற்கு தயாரில்லை. இதன் அடிப்படையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 3000 வாக்காளர்களுக்கு அவர்களுடைய ரிமூவ் பண்ணி அவர்களை புத்தள மாவட்டத்துக்கு பதிவு செய்தார்கள், அவர்கள் புத்தளத்தில் இருக்கின்ற காரணத்தால். எனவே இந்த மக்களை மீள குடியேற்றுவதாக இருந்தால் அவர்களுக்கான அந்த அத்தியாவசிய தேவைகள் கப்பால் அவர்களுடைய அதாவது வீடு குடியிருப்பதற்கான தற்காலிக கொட்டில்களும் ஏனைய வசதிகளில் சின்ன வசதிகளையாவது செய்து கொடுத்ததன் ஊடாக அந்த மக்கள் மீள்குடியேறுவார் கேட்டபோது இதுவரங்காட்டிலும் அரசாங்கமும் ஐக்கிய நாடு சபைகளும் இதனை செய்யவில்லை. எனவே ஏற்கனவே ஒரு சகோதரர் சொன்னது போல் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் ஐக்கிய நாடு சபையில் இந்த மக்களுக்கான பொறுப்பாக இருக்கின்ற யுஎன்ஹெச்ஆர் ஊடாக இவர்களுக்கான உண்மையிலே ஒரு நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களுக்கான சட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த மக்களை அந்த பிரதேசத்தில் மீள்குடியேற்றத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சரியான முறையில் செய்ய வேண்டும். அதே நேரம் யுஎன்ஹெச்ஆர் உங்களுக்கு தெரியும், இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் குடியிருக்கின்ற தமிழ் மக்களை மீள்குடியேற்றுகின்ற போது எவ்வாறான ப்ரொசீஜரை கையாளுகிறதோ அதே ப்ரொசீஜரை அதே சிஸ்டத்தை இந்த மக்களுக்கு மீள்குடியேற்றத்துக்காக கையாளுமாறு நாங்கள் பலமுறை கேட்டபோதும் இதுவரைக்கும் அவ்வாறான எந்த செயல்பாடை அவர்கள் செய்யவில்லை. அப்படி என்று இருந்தால் இதில் இருக்கிற நீதி என்ன? அவர்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? அல்லது அந்த பிரதேச மக்களுக்காக வேண்டி மீள்குடியேறுகின்ற போது அவர்களுக்காக வேண்டி குறிப்பிட்ட தற்காலிக இதுகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கான சுமார் மீள்குடியேறுவதாக இந்த 25,000 பெறுமதியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வழங்கப்படுகின்றது. இப்படி பல இதுகள் செய்கின்ற நேரம் இந்த வடமாகாண முஸ்லீம்கள் அவர்களுடைய பிரதேசத்துக்கு மீளச் செல்கின்ற போது அவ்வாறான விடயங்கள் வழங்கப்படுவதில்லை என்றிருந்தால் இவர்கள் யார்?
எடுப்பார் பிள்ளைகளா, அல்லது ஏற்கனவே சகோதரர் முபீன் அவர்கள் சொன்னது போல் கேட்பார் இல்லையா? இவர்களுக்கான அரசியல் இருக்கின்றன, இவர்களுக்காக ஏனைய சர்வதேச ரீதியாக பல செயல்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் அவர்களை மீள்குடியேற்றத்துக்காக வேண்டி யாரும் இதுவரைக்கும் பாராளுமன்றத்திலிருந்து ஏனைய எந்த இதுகளிலும் அவ்வாறு எந்த சிஸ்டமும் சட்ட ரீதியாக அமுல்படுத்தப்படவில்லை. அது மிகவும் மிகவும் வேதனைக்குரியது. எனவே ஐக்கிய நாடு சபையிடம் நாங்கள் ஏற்கனவே கேட்டதுக்கு நாங்கள் இப்பொழுதும் இங்கே கேட்கின்றோம், இந்த மக்களை மீள்குடியேற்றத்துக்காக வேண்டி நியாயமான சர்வதேச ரீதியாக ஒரு ப்ரொசீஜரை தயாரித்து அந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தை சிறந்த முறையில் கொண்டு வர ஒத்துழைக்குமாறு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது மாத்திரமல்ல, இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்காக வேண்டி உங்களுக்கு தெரியும், இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றில் 1990 ஆண்டுக்கு முன்னர் ஒரு காலம், 1990 ஆண்டுக்கு பின்னர் இன்னொரு காலம். 1990 ஆண்டு இந்த மக்கள் மீள்குடியேறியதன் இந்த வெளியேற்றப்பட்டதன் பின்னர் தான் முஸ்லிம் சமூகத்திற்கு பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. நீங்க முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற எல்லா இதுகளை ஆய்வுகளை எடுத்து பார்த்தா விளங்கும். இந்த நிறுவனங்கள் உருவாக்குறோம், முஸ்லிம் சமூகத்தில் நிறுவனங்கள் உருவாக்கம் ஏற்பட்டது இந்த இதுக்கு முன்னர். அதுக்கு முன்னர் ஒரு சில பத்திரிகைகள் ஊடாகவும் ஒரே ஒரு 2 அல்லது 3 நிறுவனங்கள் தான் இருந்தது. நான் எல்லா நிறுவனம் சம்பந்தமாக ஆய்வு செய்த அடிப்படையில் தான் சொல்கின்றேன். எல்லா நிறுவனங்களும் 1990 ஆண்டு இந்த மக்களுடைய வெளியேற்றத்துக்கு பின்னர் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த மக்களுக்கான மீள்குடியேற்றத்துக்காக செயல்பட்ட வீதங்கள் என்பதுதான் கேள்விக்கு. இந்த மக்களுக்கான மீள்குடியேற்றத்துக்காக பல வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இங்கு யோசிக்கின்றோம், கேள்வியில் எழுப்புகின்றோம். எனவே இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தை அரசாங்கம் சிறந்த முறையில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றிருந்தால் உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்தில் இப்பொழுது அந்த மன்னார் மாவட்ட கடல் பிரதேசத்தை பார்த்தா விளங்கும், அங்கும் இன்னொரு நகரம் இருப்பது போல் இரவில் பார்த்தா விளங்கும். அவ்வளவுக்கு இந்திய மீனவர்களுடைய வருகை அங்கு இருக்கின்றது. மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் வரங்காட்டி அந்த கடற்கரை ஓரங்களை பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் டூரிஸ்டாக வந்து பார்த்தா கூட உங்களுக்கு வழங்கும் அந்த பிரதேசம் எப்படி இருக்கின்றது. இரவில் முழுக்க முழுக்க இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு. அது மன்னார் மாவட்டம் கடல் பிரதேசம். நிலப்பிரதேசம் காற்றாடி மின்சாரம், அதேபோல் அந்த அங்குள்ள கரிய மண் அகழ்தல், மணல் ஏற்றுமதி செய்தல், அந்த பிரதேசத்தில் இருக்கிற மணல்களை ஏனைய பிரதேசங்கள் அனுபவக்கான ஏற்றுமதி செய்வதற்கான வேலைகள், இவ்வாறு நிறைய சர்வதேச நிறுவனங்கள் அங்கு வேலை செய்கின்றன. சர்வதேச தனிநபர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள். அப்படி என்று இருந்தால் இன்னொரு குறிப்பிட்ட 10 வருடங்களின் பின்னர் நாங்கள் 1915 ஆண்டு 1815 ஆண்டுகளில் இங்கு பிரித்தானியர்கள் வந்து ஆக்கிரமித்தார்கள். அவர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனிகள் குறிப்பிட்ட பிரதேசங்களில் இருந்தது என்பது சம்பந்தமாக வரலாறில் படிக்கின்றோம். அவ்வாறு இந்த பிரதேசம் அதில் இலங்கை, அதேபோல் சில சர்வதேச கம்பெனிகள் இப்பொழுது இலங்கையில் ஆக்கிரமிக்கின்றன. அந்த ஆக்கிரமிப்பின் ஊடாக வடமாகாணம் மாத்திரமல்ல, நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் அதே மாதிரியான சர்வதேச கம்பெனிகள் ஆக்கிரமிப்பினூடாக நாம் மீண்டும் காலனித்துவத்துக்கு, அடிமைத்துவத்துக்கு செல்லலாம் என்ற ஒரு எடுகோளின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அப்பொழுதும் இந்த முஸ்லீம்கள் நாம் என்ன செய்வது என்பது எங்களுக்கான ஒரு கேள்விக்குறி ஏற்படும். போர்த்துகீசர் இலங்கைக்கு வருகின்ற போது 1505 ஆண்டு இலங்கைக்கு வருகின்ற போது வரலாற்றில் நீங்கள் படித்திருப்பீர்கள், முதலாக கொழும்பில் போர்த்துகீசரை எதிர்த்து போராடியவர்கள் முஸ்லீம்கள். வரலாறு இது அந்த வரலாற்று பாட புத்தகங்களில் இருக்கின்ற விடயங்களை சொல்கிறேன். மறைக்கப்பட்ட வரலாற்றின் ஊடாக சொல்ல வரவில்லை, உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்றின் ஊடாக சொல்கிறேன். அதே போல் இப்பொழுது இந்த பிரதேசத்திலும் வடமாகாணங்களிலும் நடக்கின்ற காலனித்துவம், ஆக்கிரமிப்புகள் மீண்டும் முஸ்லிம் சமூகத்துக்கு பாரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். அவ்வாறு கொண்டு வருகின்ற போதும் இதே முஸ்லீம்கள் நாங்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி, நாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், இந்த நாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள். அதே போல் அந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற போதும் நாம் தான் இந்த பிரதேசத்துக்காக, இந்த நாட்டை பாதுகாப்புக்காக முன்னேற வேண்டிய கட்டமும் வரலாம். எனவே அந்த அடிப்படையில் வடமாகாண முஸ்லீம்களுடைய மீள்குடியேற்றத்துக்காக வேண்டி அரசாங்கம் அவர்களை மீள்குடியேற்றத்தின் ஊடாகத்தான் வடமாகாணத்தை சிறந்த முறையில் பாதுகாக்கலாம் என்பதை நான் இந்த பிரதேசத்தில் இப்பொழுது அடித்து சொல்கிறேன். அவ்வாறு இல்லாத போது வடமாகாணம் இன்னொரு ஆக்கிரமிப்புக்குட்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் ஒன்று இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும். எப்பொழுது போர்ட் சிட்டி இருக்கின்றதோ அதே போல் வடமாகாணத்திலும் பல பிரதேசங்கள், பல போர்ட் சிட்டிகள் உருவாகலாம்.
பல பிரதேசங்கள் இலங்கையின் டெரிட்டோரியல், இலங்கையின் எல்லைக்கு அப்பால் இருந்து கொண்டு இலங்கையிட கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் ஆட்சி செய்வதற்கு வேறொரு குருவாக இருக்கலாம். எனவே இந்த மக்களை மீள்குடியேற்றி அந்த மக்களுடைய வாழ்வியலை சரியாக கொண்டு வர செல்வதன் ஊடாகத்தான் இவ்வாறான நிலைப்பாடுகளை பாதுகாக்கலாம் என நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இங்கு இப்பொழுது வடமாகாணத்தை பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் முஸ்லிம் சமூகம் மாத்திரமாக இருந்து செயல்பட முடியாது. தமிழ் சமூகங்கள் மாத்திரமாக 1990ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்டு தனித்தமிழ் ஈழம் என்று உருவாகுவதற்காக வேண்டி பாடுபட்டது போல் அவர்கள் இப்பொழுது நினைத்தார்கள் என்றால் இந்த வடமாகாணம் அவர்களுடைய கையில் இருந்து கை நழுவி போகலாம். எனவே இரண்டு சமூகங்களும், அங்கிருக்கின்ற முஸ்லிம் சமூகம், தமிழ் சமூகம், ஏனைய சிங்கள சமூகம் எல்லாரும் இணைந்துதான் அந்த பிரதேசத்தில் அவர்களுடைய மீள்குடியேற்றத்தை உருவாக்கி அந்த பிரதேசத்துடைய அவங்களுடைய வாழ்வியலை சிறந்த முறை கொண்டு சென்றது ஊடாகத்தான் அந்த பிரதேசத்தை நாம் கட்டியெழுப்பலாம், அந்த பிரதேசத்தை சிறந்த முறை கொண்டு வரலாம். அதற்காக வேண்டி நான் ஏற்கனவே பல கடிதங்களினூடாக சொல்லியிருக்கின்றேன், அந்த அரசாங்கத்துக்கும் சொல்லியிருக்கின்றேன், ஆளுநருக்கும் சில தகவல்கள் அனுப்பிக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நான் இப்பொழுது இங்கனைக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த பிரதேசத்தை இலங்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால், அதில் வடமாகாணத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இரண்டு சமூகமும் இணைந்ததாக அல்லது 3 சமூகங்களும் இணைந்ததாக சிறந்த ஒரு கட்டியெழுப்பப்பட்ட பயணத்தினூடாகத்தான் நாம் உருவாகலாம். எனவே உத்தரத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களை மீள்குடியேற்றுவதற்காக அரசாங்கம் சிறந்த ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். அதேபோல் சர்வதேச ரீதியாக இருக்கின்ற தமிழ் சமூகத்தவர்களை இங்கு மேல்குடியேற்றுவதற்காக வேண்டி அவர்களுடைய மேல்குடியேற்றத்தை துரிதப்படுத்தி அந்த பிரதேசத்தை பாதுகாத்து அந்த பிரதேச மக்களுடைய வாழ்வியலை உறுதிப்படுத்தி அந்த பிரதேசத்துக்கு கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதனூடாக அந்த பிரதேசத்து மக்களுடைய வாழ்வியலை சிறந்த முறையில் கொண்டு செல்லலாம் என கேட்டு